ஆட்சியை பிடிக்கிறதுக்காக தாவீதோட மகன் அப்சலோம் ஒரு பெரிய சதி திட்டத்தை போட்டான். ராஜாவா இருந்த அவனோட அப்பாவையே உயிருக்கு பயந்து ஓட வச்சான். தாவீது பஹூரிம் வழியா போயிட்டு இருந்தப்ப மலையில் அந்த பக்கமா சீமேயி நடந்து வந்துட்டு இருந்தான். இந்த செத்த நாய் சீமை எவ்வளவு துணிச்சல் இருந்தா உங்களையே சபிப்பான். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போய் அவன் தலைய சீவிடுறேன். அப்புறம் என்ன நடந்துச்சு தாத்தா? அப்ப தாவீது ரொம்ப பொறுமையா இருந்தாரு. அவனை விடுங்க. ஒருவேளை நான் படுற கஷ்டத்தை யெகோவா பார்த்து என்ன மறுபடியும் ஆசீர்வதிப்பாரு. மேவிபோசேத் அவரோட தாத்தா சவுல் தாவீதை தீத்து கட்ட பார்த்தவரு. தாவீது ராஜாவாகி அரண்மனைக்கு மேவிபோசேத்தை கூப்பிட்டப்ப ஏன் கூப்பிட்டாருன்னு அவர் யோசிச்சிருப்பாரு. என் எஜமானே. மேவிபோசேத், பயப்படாத. உன் அப்பா யோனத்தானுக்காக நான் உனக்கு மாறாத அன்பை காட்டுவேன். உன் தாத்தா சவுலோட எல்லா நிலத்தையும் உனக்கு திருப்பி தருவேன். இனி நீ எப்பவும் என் கூட தான் சாப்பிடணும். இந்த செத்த நாய்க்கு போய் நீங்க இவ்வளோ காரணம் காட்டுறீங்களே, எனக்கு என்ன தகுதி இருக்கு? வா. தாவீதும் சவுலும் வீரர்களும் பெலிஸ்தியர்களை தோக்கடிச்சிட்டு திரும்பி வந்தாங்க. இஸ்ரவேலோட எல்லா நகரங்கள்ல இருந்தும் வந்த பெண்கள் ஆடி பாடி அவங்கள வரவேற்றாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு அவங்க பாடினாங்க. அவனுக்கு அரச பதவி மட்டும்தான் பாக்கி. அன்னையிலிருந்து சவுல் எப்பவும் சந்தேக கண்ணோட தான் தாவீதை பார்த்தாரு. இப்படி பொறாமப்பட்டதால தாவீதோட இருந்த நட்பை மட்டும் இல்ல, யெகோவாவோட இருந்த நட்பையும் சவுல் இழந்தாரு. தாவீதுக்கு பேர் புகழ், அழகு, பலம், இசைத்திறமை எல்லாம் இருந்துச்சு. கடவுள் அவரை அடுத்த ராஜாவா தேர்ந்தெடுத்திருந்தாரு. இவதான் என்னுடைய மூத்த பொண்ணு மேராப். இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க மருமகன் ஆகிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? மத்தவங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பெருமை அடிச்சிருப்பாங்க. ஆனா தாவீது ஏன் பேர் புகழுக்கு ஆசைப்படாம இருக்காருன்னு சிலரால புரிஞ்சுக்கவே முடியல. தாவீது, உங்களை போல ஒரு மாவீரர் இங்க யார் இருக்கா? உங்களுக்கு வர பேர் புகழை ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? போர் செய்யறதுக்கு எனக்கு பயிற்சி கொடுக்கறது யாரு? வாளுக்கு பலியாகாம என்னை காப்பாத்துறது யாரு? யெகோவா தான் என் கற்பாரு. அவருக்கு புகழ் சேரட்டும். அவருக்கு முன்னாடி மனுஷங்களெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தாவீது உடம்பு சரியில்லாம இருந்தாரு. ஆட்சியை பிடிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு அப்சலோம் கணக்கு போட்டான். அவன்கிட்ட அழகும் திறமையும் கொட்டி கிடந்துச்சு. அவன் ரொம்ப செல்வாக்கான குடும்பத்துல பிறந்தவன். அவனை திரும்பி பார்க்காத ஆளே இல்லை.
அதுல அவனுக்கு அப்படி ஒரு பெருமை. மக்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்தா அதை ராஜா கிட்ட சொல்றதுக்காக நகர வாசலுக்கு வருவாங்க. நான் மட்டும் இந்த தேசத்துக்கே நீதிபதியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கு இருக்கிறவங்க என்கிட்ட வந்தா நான் கண்டிப்பா நியாயம் வழங்குவேன். நீங்க ராஜ பரம்பரையில வந்தவராச்சே. என் அம்மாவும் ராஜ பரம்பரை தான். நான் ஆள்றதுக்குன்னே பிறந்தவன். ஆனா மக்களுக்கு எது நல்லதோ அதை கடவுள் செய்வாரு. மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அப்சலோம் காட்டிக்கிட்டான். ஆனா சுயநலத்துக்காகத்தான் அவன் அப்படி செஞ்சான். ஒப்பந்த பெட்டி ஒரு வழியா எருசலேமுக்கு வந்து சேர்ந்துச்சு. தாவீதும் மக்களும் ஆடி பாடி கொண்டாடினாங்க. ராஜாங்கிறதே மறந்துட்டாரா? என்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு இருக்காரு? இஸ்ரவேலர்களோட ராஜாவாம். இன்னைக்கு பணிப்பெண்கள் முன்னாடி ஆடினது ரொம்ப பிரமாதம். பைத்தியக்கார மாதிரி இருந்துச்சு. நான் யெகோவாவுக்கு முன்னால தான் ஆடி பாடி கொண்டாடினேன். மீகாள் அவளை நேசிச்ச அளவுக்கு மத்தவங்களை நேசிக்கல. தாவீது பல வருஷமா யெகோவாவுக்கு உண்மையா இருந்தாரு. ஆனா ஒரு தடவை மனச அலைபாய விட்டுட்டாரு. கல்யாணமான ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாரு. பத்சேபாலை கூட்டிட்டு வாங்க. தாவீதும் பத்சேபாலும் தப்பா நடந்துக்கிட்டாங்க. பத்சேபாள் கர்ப்பமாயிட்டா. அதை மூடி மறைக்கிறதுக்காக தாவீது ரகசியமா செய்தி அனுப்பி பத்சேபாளோட கணவரை தீர்த்து கட்ட சொன்னாரு. தனக்காக எவ்வளவோ நல்லது செஞ்ச கடவுளோட மனச அவர் நோகடிச்சிட்டாரு. ஒரு சமயம் தாவீதோட ஆளுங்க நாபாலை பார்க்க வந்தாங்க. அவனோட ஆடுகளை இவங்க பாதுகாத்திருந்தாங்க. உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு தான் நாபால் கிட்ட அவங்க கேட்டாங்க. அவன் கொடுக்கல. தாவீதுக்கு சட்டுன்னு கோபம் தலைக்கேறிருச்சு. வீரர்களே, வாளை எடுத்துட்டு புறப்படுங்க. யெகோவா கிட்ட ஆலோசனை கேட்காம உடனே களத்துல இறங்கினாரு. ஆனா கூட யெகோவா அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு நாபாலோட புத்திசாலி மனைவி அபிகாயில அனுப்புனாரு. எஜமானே, இந்த பழிய நான் ஏத்துக்கிறேன். நீங்க கொலைப்பழிக்கு ஆளாகாம, பழிக்கு பழி வாங்காம யெகோவா தான் உங்களை தடுத்திருக்காரு. பின்னால நீங்க வருத்தப்பட வேண்டி இருக்காது. நாபால் புத்தி இல்லாதவன் தான். இருந்தாலும் அவங்கிட்டையும் தாவீது அன்பு காட்ட வேண்டி இருந்துச்சு. ஆனா தாவீது கோபத்துல கொதிச்சு போயிட்டாரு. நிலைமை மோசமாயிடாம அபிகாயில் அவரை தடுத்துட்டா. இஸ்ரவேலின் கடவுளான யெகோவாவுக்கு புகழ் சேரட்டும். அவர் தான் இன்னைக்கு உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்கிறாரு. தாவீதும் அவருடைய ஆட்களும் இல்லாதப்ப அவங்களோட மனைவி பிள்ளைங்களை அமலேக்கியர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரோட ஆளுங்க கோபத்துல கொதிச்சு போயிட்டாங்க. உன்ன இங்க என்ன பாதுகாப்பு இருந்துச்சு?
அவங்கள சாகடிச்சது நீதான். உயிருக்கு உயிர், உன்னெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒருவேளை யெகோவா அவங்கள காப்பாத்தலாம், நமக்கு தெரியாது. தாவீது யெகோவா கிட்ட உதவி கேட்டாரு. அமலேக்கியர்களோட சண்டை போட்டு அவங்க பிடிச்சிட்டு போன இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் காப்பாத்தினாரு. அவங்க பிடிச்சிட்டு போன மந்தைகளையும் திருப்பி கொண்டு வந்தாரு. யெகோவா தான் நம்மளை காப்பாத்தினாரு. நமக்கு எதிராக வந்த கொல்ல கூட்டத்தை அவர் தான் நம்ம கையில கொடுத்தாரு. தாவீது நினைச்சிருந்தா அவங்க கைப்பற்றின பொருள்களை தனக்கு ஆதரவா இருந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவங்கள அவர் தாராளமா மன்னிச்சாரு. நான் இஸ்ரவேல் படையிலிருந்து ஓடி வரேன். நிறைய பேர் செத்துட்டாங்க. சவுலும் அவரோட மகன் யோனத்தானும் கூட செத்துட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? நான் அவர் பக்கத்தில் போய் அவரை கொன்னுட்டேன். சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் நான் எழுதின இந்த புலம்பல் பாட்டை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சவுலும் யோனத்தானும் அன்பானவர்கள், அருமையானவர்கள். மாவீரர்கள் வீழ்ந்தார்களே, அவர்களுடைய போராயுதங்கள் அழிந்து போனதே. சவுல் தனக்கு செஞ்ச கொடுமைகளை பத்தி தாவீது ஒரு வார்த்தை கூட சொல்லல. சவுலோட கொலைய ஒரு அநீதியான செயலா தாவீது பார்த்தாரு. அதை நினைச்சு அவர் கொஞ்சம் கூட சந்தோஷப்படல. பாருங்க, நான் தேவதாரு மரத்தால கட்டின அரண்மனையில குடியிருக்கிறேன். ஆனா ஒப்பந்த பெட்டி சாதாரண கூடாரத்துல இருக்கு. நீங்க உங்க மனசுல நினைச்சபடி செய்யுங்க. உண்மை கடவுள் உங்களோட இருக்காரு. நான் அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டேன். தாவீது, நாத்தான், என்ன விஷயம் சொல்லுங்க. யெகோவா என்ன சொல்றாருன்னா, நான் குடியிருக்க ஒரு ஆலயத்தை நீ கட்ட போறதில்ல. தாவீதோட மகன் சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான். தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தாவீது கவலைப்படல. யெகோவா செய்ய சொல்லாத ஒன்ன செய்யறதுக்கு அவர் முயற்சியும் பண்ணல. கடவுளோட விருப்பம் என்னவோ அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. தன்னோட மகன் ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவியா எக்கச்சக்கமான பொருள்களை சேர்த்து வச்சாரு. சவுல் வருஷ கணக்கா கொலவெறியோட தாவீதை தேடி அலைஞ்சாரு. தாவீதும் அவரோட ஆளுங்களும் பசியும் பட்டினியுமா உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்தாங்க. சவுலேதான், கடவுள் உங்க எதிரியை இன்னைக்கு உங்க கையிலேயே கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, ஒரே குத்தா குத்தி கதையை முடிச்சிடுறேன். தாவீது நினைச்சிருந்தா அன்னைக்கே அவரோட பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்கலாம். ஆனா அவர் அன்பா நடந்துகிட்டாரு. அவரை ஒன்றும் செஞ்சிடாத, வேண்டாம். யெகோவாவால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மேல கை வைக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது.
சவுல் என்னதான் அநியாயம் செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் யெகோவா கையில தாவீது விட்டுட்டாரு. ஏன்னா யெகோவாவை அவர் நேசிச்சாரு. தாவீது சவுல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாரு. சவுலோட மகன் யோனத்தான் தாவீதோட நண்பர். தாவீதை காப்பாத்துறதுக்கு அவர் திட்டம் போட்டாரு. ஆனா யோனத்தான நம்ப முடியுமா? சொல்லப்போனா சவுலோட வாரிசு அவர்தான். தாவீது மட்டும் இல்லனா அடுத்த ராஜா அவர்தான். சவுல் மாதிரி யோனத்தானோ தாவீதுக்கு துரோகம் செஞ்சிருவாரா? யோனத்தான் தன்னுடைய உயிரை காப்பாத்துவாருன்னு தாவீதால நம்ப முடியுமா? உனக்கு அதை தெரியப்படுத்தி உன்னை தப்பிச்சு போக வைக்கலன்னா யெகோவா எனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கட்டும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மாறாத அன்பை காட்டுறத நான் ஒரு நாளும் விட்டுட மாட்டேன். நமக்கு யெகோவா தான் சாட்சி. தாவீது யோனத்தான நேசிச்சாரு, அவரை நம்பினாரு. அந்த நம்பிக்கை தான் தாவீதோட உயிரை காப்பாத்துச்சு. அப்னேர் சவுலோட படைத்தளபதியா இருந்தவர். வனாந்தரத்துல தாவீதை துரத்துனவர். தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் அவருக்கு போட்டியா இருந்தவருக்கு ஆதரவு கொடுத்தவர். இப்படிப்பட்ட ஒருத்தர் திடீர்னு தாவீதை தேடி வந்தாரு. எஜமானே, எங்களோட ஒப்பந்தம் செய்யுங்க. உங்க மூலமா தான் எங்களை காப்பாற்ற போறதா யெகோவா சொல்லியிருக்காரு. அதனால உங்களை ராஜாவா ஏத்துக்கிறோம். நான் உங்களோட ஒப்பந்தம் செய்யறேன். நன்றி. தாவீது அப்னேரை நம்பினாரு. இனிமே அவர் தனக்கு உண்மையா இருப்பாருன்னு நம்பினாரு. ஆனா யோவாப் அப்னேரை சுத்தமா நம்பல. ஏன் இப்படி செஞ்சீங்க? அப்னேர் உங்களை முட்டாளாக்க பாக்குறான். நீங்க என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்கன்னு எல்லாத்தையும் அவன் நோட்டம் விடதான் வந்தான். மத்தவங்க மேல பகை வச்சிருக்க கூடாது. உங்க மேல நீங்க அன்பு காட்டுற மாதிரி மத்தவங்க மேலயும் அன்பு காட்டணும்னு திருச்சட்டம் சொல்லுது. யோவாப் அப்னேரை நம்பல. அவரை பழிவாங்க துடிச்சான். கடைசியில அவரை கொலையே செஞ்சிட்டான். வெறுப்ப காட்டுறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்ல, ஆனா அன்பு காட்டுறவங்க நம்பிக்கைய இழக்கிறது இல்ல. யெகோவா தான் தாவீதை ராஜாவா தேர்ந்தெடுத்தாரு. அதுக்கும் முன்னாடியே அவர் சவுலை ஒதுக்கி தள்ளிட்டாரு. ஆனாலும் தாவீது ஆட்சி செய்யறதுக்கு யெகோவா குறிச்சிருந்த நேரம் இன்னும் வரல. காத்திருக்கிறது தாவீதுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். உயிருக்கு பயந்து அவர் நாடோடியா அலைஞ்சாரு. ஒரு தடவை அவரோட ஆளுங்களே அவரை கொல்ல பார்த்தாங்க. இப்படியே 22 வருஷம் ஓடிடுச்சு. ஒரு வழியா முழு இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவா ஆனாரு. அவருக்கு சவுல் ராஜா மட்டும் இல்ல, அவரோட நண்பர்கள்ல சிலர் கூட துரோகம் பண்ணாங்க. இதை எல்லாத்தையும் அவர் சகிச்சுக்கிட்டாரு. யெகோவா தாவீதை ஒரு நாளும் கைவிடல. தாவீதுக்கும் யெகோவா மேல இருந்த அன்பு குறையவே இல்ல. தாவீது ராஜாவா அபிஷேகம் செய்யப்பட்டப்ப வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் வரும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா எல்லாத்தையும் சந்திக்க அவருக்கு உதவி செஞ்சது அன்புதான். அன்பு மட்டும் இல்லைன்னா நாம பொறாமப்படுவோம், தலகணத்தோட இருப்போம், கேவலமா நடந்துக்குவோம், சுயநலமா நடந்துக்குவோம், எரிச்சல் அடைவோம்னு தாவீது புரிஞ்சு வச்சிருந்தாரு. பொறுமையா இருக்க, கருணை காட்ட, பெருமை அடிக்காம இருக்க, தீங்க கணக்கு வைக்காம இருக்க, அநீதியை நினைச்சு சந்தோஷப்படாம இருக்க தாவீதுக்கு உதவி செஞ்சது அன்புதான். அன்பு இருந்ததுனால அவரு உண்மையை நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரு. எல்லாத்தையும் நம்பினாரு. எல்லாத்தையும் நம்பிக்கையோட எதிர்பார்த்தாரு. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு.
தாவீதுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனா அது எல்லாம் சகிக்க அன்பு தான் உதவி செஞ்சது. தாவீது உயிர் தெழுந்து வர்றப்ப அன்பு என்னென்னைக்கும் இருக்கிற மாதிரியே அவரும் என்னென்னைக்கும் இருப்பாரு.